சின்ன மருமகள் நீ பிரமோ ராஜாங்க இருந்துட்டு இது மாதிரி என் பையன் சேர்த்து தப்பு பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, ஆதாரத்தோட நிரூபின்றாங்க. ஆதாரத்தோடனா மறுபடியும் வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, லேப் டெஸ்ட், அவங்க மறுபடியும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் இப்போ எதுக்கு நான் அவங்களை கூப்பிட்றீங்க? ஏதோ தப்பு பண்ணாருன்னு மட்டும் சொல்கிறீங்கல்ல. என் பையன் தப்பு பண்ணான்னு இந்த டைம் நான் வந்து உண்மையாக நம்புகிறேன். அதனால் சரியான ஒரு விஷயத்தை நான் இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த லேப் டெஸ்ட்லேருந்து வர வைக்கிறாங்க. சொல்லுங்கள் சார், அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு சார்? நான் தான் சொன்னேன்ல, ரிப்போர்ட்டில் எந்த ஒரு மயக்க மருந்தும் கலக்கல சார், கெமிக்கலும் கலக்கலான்ற மாதிரி தானே ரிப்போர்ட் வந்துச்சு. உடனே சேது இருந்துட்டீங்கப்பா, நீ பொய் சொல்லுன்னு தெரியும், நாங்கள் யாரும் தெரியாத பேசிட்டு இருக்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை முட்டிக்கு தட்டிடுவாங்க. அதனால ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையான்றாங்க. சார், நீங்க எத்தனை முறை கேட்டாலையும் அதுதான் சார் என்னுடைய பதில்ன்றாங்க. என்ன சார் பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா? பிளாக்மெயில் பண்றது நான் இல்லடான்றாங்க. நீ தான் வந்து எங்ககிட்ட ஏமாத்திட்டு இருக்கன்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்ல அப்படின்னு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லேப் டெஸ்ட் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே வந்து தாமரையா அவங்களுடைய அம்மாவையுமே பார்க்குறாங்க. உடனே அங்கே என்ன பார்வை, இங்கே சொல்ல போறியா இல்லை போய் அடிக்க வாங்க போறியான்றாங்க. சேது அப்படின்றாங்க. சேது அடிக்க போவாங்க, நான் சொல்லிடுறேன் உண்மையா அப்படின்ற மாதிரி லேப் டெஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறமா ஒட்டுமொத்த உண்மையை சொல்கிறதுனால பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. பார்த்தியா, இவ்வளோ பெரிய கேவலமான பொய்யை சொல்லிட்டு எதுவும் நல்லவ மாதிரி நடிச்சியா அப்படின்றத சொல்லிட்டு அந்த இடத்துல தாமரைக்கும் அவங்களுடைய அம்மா மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ராஜாங்கம். அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.